வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சேந்திரிய தவ விளக்கம். உரையாடல் வடிவில். இடம் மனவளக்கலை மன்றம். பங்கு பெறுவோர் அருள்நிதியர்கள் ராஜேஸ்வரி மோகன், ஷர்மிளா தனசேகரன், ராஜலட்சுமி சுதாகர், நாகராணி, ரோஜாராணி மற்றும் வனஜா வைத்தீஸ்வரன். காட்சி 1. ராஜேஸ்வரி மோகன். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைக்கி நாம் பஞ்சேந்திரிய தவம் பற்றியும் அதோட முக்கியத்துவம் பற்றியும் உரையாடல் நிகழ்த்த இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிறது தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் ஆகிய ஐம்புலன்கள் மேல் மனம் வைத்து தவம் ஏற்றுவது என்பது. நாம் அவ்வாறு புலன்கள் மீது தவம் செய்யும்போது ஐம்புலன்களின் இயக்கங்கள் செம்மையாகின்றன. புலன் இன்பத்தில் மனம் மயங்கி புலன் மயக்கம் ஏற்படாமலும் பொருள் மயக்கம் ஏற்படாமலும் புலன் அடக்கம் ஏற்பட இந்த தவம் ரொம்ப உதவி புரியுதுங்க. மகான்களுக்கு பஞ்சேந்திரிய தவம் தேவையில்லை. ஆனால் நம்மை போன்ற இல்லறவாசிகளுக்கு தான் அது கட்டாயம் தேவை. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா புலன் அடக்கம் இல்லாதனால வாழ்க்கையில் தடமாற்றம் அப்படிங்கிற நிலை இருக்குங்க. மேலும் மேலும் வாழ்க்கை சிக்கல்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. அதனால தான் நமக்காகவே மகரிஷி அவங்க பஞ்சேந்திரிய தவத்தை ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. உண்மைதானே ஷர்மிளா அம்மா? 100% உண்மைதாம்மா. நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. ஆனால் நெருப்பையும் நம்மையும் பிரிச்சே வச்சிருக்கணும். நீரில் குளிக்கணும், ஆனால் நீருக்குள்ளே மூழ்கி விடக்கூடாது. அதுபோல் உடல் நலமா வலிமை கெடாமல் இருக்க தேவையான பொருட்களை புலன்களின் வழியாகத்தான் தூய்க்கணும். ஆனால் அந்த புலன் இன்பத்தில் சிக்கி கொள்ளக்கூடாது. அளவு முறையோட எல்லாவற்றையும் தூய்க்கணும். புலன் கட்டுப்பாடு இதுதாம்மா பஞ்சேந்திரிய தவத்தோட தத்துவம். அருமையான விளக்கம்மா. ரொம்ப எளிமையாக பஞ்சேந்திரிய தவத்தோட சிறப்பை சொல்லிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஷர்மிளா அம்மா, வனஜா அம்மா, நாகராணி அம்மா, ரோஜா அம்மா மற்றும் ராஜலட்சுமி அம்மா, நீங்கள் 5 பேரும் உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த பஞ்சேந்திரிய தவத்தை தொடர்ந்து செய்கிறதுனால ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்கிறீங்க. ஐம்புலன் உணர்ச்சிகள் உங்களுக்கு எப்படி எந்த வகையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லுங்கள். முதல்ல ஷர்மிளா அம்மா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கம்மா. அம்மா, சாமிஜி சொல்வாங்களே, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் தான் மனிதன்னு. அது என் வாழ்க்கையில் ரொம்ப சரியாக போச்சுமா. என்னாச்சுமா? அப்படி என்ன விளக்கம் கிடைச்சது? எந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டீங்க? போன மாதம் எங்கள் ஊருக்கு திருவிழான்னு போயிருந்தேம்மா. அங்கே எங்கள் பாட்டி, அம்மா எல்லாரும் தினமும் சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சீரியல் விடுறதில்ல. பொழுதும் நல்லா தான் போச்சு. ஆனால் அதோட விளைவை வீட்டுக்கு வந்த பிறகுதாம்மா அனுபவித்தேன். அப்படி என்னதாம்மா நடந்தது? சஸ்பென்ஸ் வைக்காமல் சொல்லுங்கம்மா. சொல்கிறேம்மா. அதாவது நிறைய சீரியலை பார்த்து ஏற்பட்ட பதிவுகளால் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைங்க கிட்டேயும் என் கணவர்கிட்டையும் தினமும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டே இருந்தேம்மா. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் என்னடா இவளுக்கு ஆச்சுன்னு பயந்துட்டாங்க. எனக்கு ஆளுக்கு அட்வைஸ் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா மன்றத்துக்கு போ, பயிற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்புறம்தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. எங்கே போனாலும் நம்மளோட உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம் எல்லாத்தையும் ஒழுங்காக செய்யணும். நாம் மற்றவங்க எண்ணத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேம்மா. அப்படியாம்மா? சூப்பர்மா.
இப்படி ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம பஞ்சேந்திரிய தவம் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. உங்கள் அனுபவத்தை ரொம்ப சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. பஞ்சேந்திரிய தவத்தில் கண்கள் மேலே மனம் வைத்து தவம் செய்ததுனால நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெற்ற பலன்களையும் பற்றி தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேம்மா. கண்கள் மேலே மனம் வைத்து தவம் செஞ்சதுனால என்னுடைய பார்வை திறன் அதிகமாகியிருக்கு. எதிர்கால தலைமுறையாகிய நம்முடைய அன்பு கண்மணிகளாகிய மாணவ செல்வங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவடேஸ் ரொம்ப செல்ஃபோன்லேயும் கேம்ஸ்லையும் டிவிலையும் மூழ்கி கிடக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய கண் பார்வை திறன் ரொம்ப குறைவுபடுது. நான் நம்ம சுவாமிஜியோடைய கருத்துக்களை எல்லாத்தையும் அப்பப்போ பாடத்தோடு சேர்த்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அதை கேட்டுட்டு அவங்களும் அவங்க வாழ்க்கையில் நிறைய நடைமுறைப்படுத்துகிறாங்க குழந்தைங்கள்லாம். அதனால் நல்ல மாற்றங்கள் அவங்கக்கிட்ட வந்திருக்கிறத என்னாலையும் பார்க்க முடியுது. அவங்க பேரண்ட்ஸும் அதை ஃபீல் பண்ணிவிட்டு எங்கிட்ட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லலாம் பேசும்பொழுது சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிறீங்க, அதனால் எங்கள் குழந்தைகிட்ட நல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. முன்னாடிலாம் நிறைய டிவி பார்ப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடுறதுன்னு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு. நல்ல விதமான மாற்றங்களை எங்கள் குழந்தைங்கள்ட்ட நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. சுவாமிஜி அவர்களை மிக மிக நன்றியோடு நினைக்க தோணுது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சுவாமிஜிக்கு என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. சுவாமிஜி அவர்கள் எப்போதுமே சொல்லுவார், குழந்தைகள் கிட்டேருந்து தான் மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான குழந்தைகள் கிட்ட சுவாமிஜி கருத்துக்களை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேம்மா. வாழ்க வளமுடன்மா. அருமை ராஜலட்சுமி அம்மா. குழந்தைங்க சின்ன பசங்க கிட்ட மாற்றத்திற்கான ஒரு நல்ல விதையை தூவுறதுங்கிறது மிக அருமையான ஒரு விஷயம்மா. குழந்தைகள்கிட்ட நாம் கொண்டு வர்ற மாற்றம்தான் சமுதாயத்தையே நல்ல முறையில் சிறப்பாக தரம் உயர்த்தும். தங்களின் அருட்பணி தொடர வாழ்த்துக்கள். ரோஜாம்மா, உங்கள் பியூட்டி பார்லர் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது? வாழ்க வளமுடன் அம்மா. மணவளக்கலை மன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி இங்கே பார்லருக்கு வர லேடிஸ்கிட்ட இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு என்கிட்ட இருக்கிற எல்லா ஃபேஸ்புக் பவுடர், ஆபரணங்கள், ஆடைகள் இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க வைத்து விடுவேன். எனக்கு வியாபாரம் ஓஹோன்னு இருந்துச்சு. மன்றத்துக்கு வந்த பிறகு இப்படி தேவையற்ற பொருட்களை தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க என்று சொன்னேன். மேலும் நம்ம உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் இவை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி மன்றத்துக்கு வரவேற்று இருக்கிறேன். அதனால் அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக ஆயிடுத்தம்மா. ரொம்ப நல்ல தொண்டு ரோஜாம்மா. பஞ்சேந்திரிய தவத்தில் தோல் மீது தவம் தானேம்மா முதல் தவம். தோலின் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் உங்கள் பார்லருக்கு வர்றவங்களுக்கு கூடுதல் இயற்கை அழகை நீங்கள் ஏற்படுத்தி தர்றீங்க, அப்படித்தானேம்மா? ஆமாங்கம்மா. இந்த பஞ்சேந்திரிய தவத்தினால் எனக்குள் எண்ணம், சொல், செயல் இவற்றில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுருச்சு. செயலில் விளையும் பயனை அமைதியாக நிறைவாக அனுபவிக்கும் பக்குவம் வந்துருச்சுமா. எங்கள் பார்லருக்கு வர்றவங்க கல்யாணம், நாட்டிய அரங்கேற்றம் இப்படி ஏதாவது முக்கியமான விசேஷ காலங்களில் வராங்க. அதனால் எனக்கு கிடைத்த வருமானம் போதும் என்று மனதளவில் திருப்தியோடு இருக்கிறேன். என்னால் இந்த சமுதாயத்துக்கு இப்படி ஒரு பணி செய்ய முடிகிறது என்று முழு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வெளிப்புற தோலுக்கு மயங்காமல் உள்ளே இருக்கிற ஆன்மாவையும் அழகுபடுத்துவதுதான் மனவளக்கலை அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனம்மா. கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரோஜாம்மா உங்களோட அனுபவம். பொருள் வயமாக நிற்காமல் மன நிறைவோடு வாழ பஞ்சேந்திரிய தவம் உதவுது அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்தில் ரொம்ப தெளிவாக தெரியுதுங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். என்ன நாகராணி அம்மா அமைதியாக இருக்கீங்க? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள்.
சுவை உணர்வு கருவியாகிய நாவின் மீது தவம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் உங்களோட அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் ஹோட்டல் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப சரியான கெஸ்மா. நானும் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க ஹோட்டல்ல விதவிதமான ஐட்டங்களை போட்டு மக்களோட நாக்க என் வசப்படுத்தி வச்சிருந்தேம்மா. கண்ட கண்ட எண்ணெய்களை எல்லாம் வாங்கி ரொம்ப டேஸ்டா, கலர்ஃபுல்லா சாப்பாடு போட்டேன். அவங்களோட நாக்குக்கு சுவைக்கு உணவு கொடுத்தேனே ஒழிய, அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி நான் கவலைப்படவே இல்லம்மா. மன்றத்துக்கு வந்த பிறகுதான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சுது. அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அளவா, தரமா, ஆரோக்கியமான ஐட்டங்கள மட்டுமே போடுறது. அதுவும் நல்ல தரமான செக்கு எண்ணெயை பயன்படுத்தியே உணவு தயாரிப்புதுன்னு முடிவு பண்ணினேம்மா. நல்ல கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான சுவையூட்டிகளை உணவில் அதிகமாக சேர்க்கறதுனால நாக்கு, மூக்கு, கண் ஆகிய புலன்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு புலன் கவர்ச்சி மயக்கத்தால் அதிக அளவில் அந்த உணவுகளை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. பின்னர் உடல் ஆரோக்கியங்கிறதுனால வருத்தப்பட்டு துன்பப்படுறவங்க தானமாக இப்போ அதிகமாக இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பஞ்சேந்திரிய தவம் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த புலன் கவர்ச்சி குறைந்து ஒரு விழிப்பு நிலை உண்டாகும் இல்லையாம்மா நாகராணியம்மா? ஆமாம்மா. அந்த விழிப்பு நிலை எனக்கு பஞ்சேந்திரிய தவம் செஞ்சதுனால தான் கிடைச்சதும்மா. மேலும் மன்ற தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் எனக்கு நிறைய வியாபாரிகள் கிட்ட நல்ல நட்பும் கிடைச்சது. அதனால நியாயமான விலைக்கு பொருட்களை வாங்கி நல்ல முறையில உணவு சமைச்சு கொடுக்கறதால நிறைய ஆர்டர் வருதுமா. அதனால என்னோட சொல்வாக்கும் கூடி போயிருக்குமா. இப்பெல்லாம் எங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மக்களுக்கு உடம்பும் மனசும் நல்லாவே இருக்கு. அதுவும் குறிப்பா சாப்பிடுறதுக்கு முன்னாடி யார் காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொடுப்போம்மா. சூப்பர் நாகராணியம்மா. அப்போ நாங்களும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சாப்பிட்லாம்னு நினைக்கிறோம். ஆனால் பஞ்சேந்திரிய தவத்தினால் ஏற்பட்ட புலன் அடுக்கம் என்னை தடுக்குதுமா. சாரிம்மா, எக்ஸ்ட்ரா ஸ்வீட்லாம் வேண்டாம். என்ன மியூசிக் டீச்சர், ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? மியூசிக் டீச்சர் நிச்சயம் ஒலியுணர் கருவியாகிய காதுகள் பற்றிய புலனடுக்க அனுபவத்தை பற்றி தான் சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன். வனஜாம்மா, ஸ்டார்ட் மியூசிக். அம்மா வாழ்க வளமுடன். உண்மைதாங்கம்மா. நான் பஞ்சேந்திரிய தவத்தின் மூலம் ஒலி உணர்வு கருவியாகிய காதுகளுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு மற்றும் மேன்மையை பற்றி தான் சொல்ல போகிறேன்மா. நம்ம செவி புலன்களுக்கு அதிகமாக வால்யூம் வச்சு பாட்டு கேட்குறது, அப்புறம் எப்போ பார்த்தாலும் காதில் வாக்மேனை மாட்டிக்கிட்டு நடக்கிறது, ஓயாமல் அலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கிறது என கேள்வி திறனை நிறைய பேர் கெடுத்துக்கிறாங்க. இந்த புலன் மயக்கம் நீங்கி செவி புலன் நடக்கம் வரத்துக்கு பஞ்சேந்திரியத்தமும் உதவுதுங்கம்மா. அது மட்டுமா, நான் மன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி வியாபார நோக்கத்தோடு தான் கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்தேன். மன்றத்துக்கு வந்த பிறகு எனக்குள்ள ஒரு மகத்தான மாற்றம் வந்தது. குறிப்பாக பஞ்சேந்திரிய தவம் செஞ்ச பிறகு எனக்குள் இருந்த பொருள் மயக்கம், புலன் மயக்கம் தீர்ந்து ஆன்மீக உணர்வு, ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் ஏற்பட்டிருக்குங்கம்மா. ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக என்னோட ஓய்வு நேரத்தில் இசையை கற்றுக் கொடுக்குறேம்மா. அதோட ஆஸ்பத்திரியில் நோயோடு போராடிக்கிட்டு இருக்கும் நோயாளிகளுக்கு எங்களோட சங்கீத கச்சேரியை இலவசமாக நடத்துகிறோம். நோயாளிகளும் நிம்மதியாக எங்கள் பாடல்களை கேட்குறாங்க. குறிப்பாக நம்ம மகரிஷியோட பாடல்களை அங்கே பாடுறோம். ஒரு மந்திர சக்தி போல் வேலை செய்யுது. நோயாளிகளோட நோயும் படிப்படியாக குறையிறத கண்கூட பார்க்குறோமா. அவங்க கிட்ட வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை மெல்லிய இசையுடன் பாடி காட்டுறோம். அதனால்
அவங்க காதுகள் மட்டுமல்ல, ஆன்மாவும் தூய்மையாக இருந்தது என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் அம்மா. ஒலி உணர்வு கருவியாகிய காதுகள் மீது தவம் ஏற்ற ஒலி மாசுபாடு குறித்து விழிப்புணர்வு முகாம் நடத்தலாங்கிற எண்ணம் கூட வந்திருக்குமா? அருமையான சிந்தனைங்கம்மா வனஜாம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பஞ்சேந்திரிய தவம் செஞ்சுட்டு வந்தோம்னா அழுத்தம், ஒலி, சுவை, மனம் அப்படிங்கிற பஞ்ச தன்மாத்திரையாக அளவுக்கு அதிகமாக நம்ம உயிராற்றல் மாற்றம் பெற்று விரயமாகிறத தடுக்கலாம். இந்த தவம் மனசுக்கு அமைதியும் தெளிவையும் தருகின்றது. நாம் தொடர்ந்து பஞ்சேந்திரிய தவம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இந்த பஞ்சேந்திரிய தவத்தோட சிறப்பையும் அருமையும் தெளிவாக பிறருக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நமது கடமையாக வச்சுக்கலாமுங்க. இந்த உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும், இந்த உரையாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.